ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உஷாரா போலீஸ் கிட்ட போறேன், அங்க போய் இதை பண்றேன் அதை பண்றேன் ஐடியா பண்ணீங்க, அங்க பில் அதிகமாகும், உங்களை தீர்த்துவாங்க. புரியுதா? Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. அப்பாவுடைய படங்களில் பல படங்களில் நடித்தவர் நாகேஷ். நாகேஷுக்கு உங்களுக்குமான ஃபாதருக்கு ஒன்று என்னன்னா, ஒரு வேளை அந்த காமெடி சென்ஸ் ஓவர் ஜாஸ்திக்கு ஃபாதருக்கு. அது ஒரு வேளை என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணதுனால அவருக்கு அந்த எப்பவுமே படத்தில் அவருடைய ஃபாதர் படத்தில் எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஆரம்ப காலத்து பதிபக்தியிலேருந்து பார்த்தாவோட சந்திரபாபு அப்படி தான் வச்சு இது வந்துருப்பார். எல்லாமே காமெடி ரொம்ப இருப்பார். ஈவன் பாவம் இப்படி எம்ஆர் போட்டால் கூட காமெடி தான் வரும். ஆனால் அதே பயங்கரமான வில்லனாகவும் பாசமலர்ல தங்கவேலு ஃபாதர் படத்தை அந்த காமெடி சென்ஸ் ஃபாதர் ரொம்ப ஓவர். அதனால தான் நாகேஷ் முதல்ல ஃபாதர் ரொம்ப லைக் பண்ணுவார். அந்த சாதம் கண்டால் அதனால தான் நாகேஷை ஹீரோவாக போட்டே எடுத்தார். ஏன்னா நாகேஷ் கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த படத்தை உசிரை சோமநாதன் கதை எழுதியிருந்தாலும் வீரப்பன் கதையாக இருந்தால் கூட ஃபாதர் சாதம் கண்டால் நம்ம நாகேஷை வச்சு எடுப்போம்னு சொல்லி தான் நாகேஷும் ஃபாதருடைய அந்த படம் பச்சை வழக்குகள்லாம் அற்புதமான ரோல் ஜேம்ஸ் ரோலாக நாகேஷ் ரொம்ப லைக் பண்ணுவார். ஃபாதருடைய இதுவே அவருடைய லைக் பண்ணுற ஷார்ட்ஸ் எடுக்கிறது இது பண்ணுறதெல்லாம் இவங்களும் கிருஷ்ணன் பஞ்சு சர்வ சுந்தரம் வேறு. ஸோ நாகேஷுக்கு அதனால் அவங்களுக்கு எப்படி இப்போ சிவாஜி கணேசன் இருக்கிற மாதிரி ஃபாதரும் அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு. நாகேஷ்க்கு இந்த ஃபுட்பால் மேட்ச்சுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுது, அதை பார்க்குறதுக்கு போகிறது. ஃபாதருக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள்லாம் இப்போ மேக்ஸிமம் ஃபுட்பால் தான். இப்போ எப்படி நடிகர்கள்லாம் கிரிக்கெட்டோ, அப்போ எல்லாமே ஃபுட்பால் மேட்ச்சு. அப்போ அதனால் நாகேஷ், முத்துராமன் இதெல்லாம் ஃபாதரு இவங்களுக்குலாம் பார்த்தோன்னா ஃபாதரும் நிறைய படத்தில் முத்துராமன் இது பண்ணுவார். ஆமாம், முத்துராமனை போட்டு சகோதரி படம் எடுத்தது. அதுலேயும் சந்திரபாபு தான் இருப்பார். சந்திரபாபுக்கு அதுமா ஃபாதருக்கு கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ நாகேஷ் தான் ஃபாதருக்கு அந்த இது கேப்பை ஃபில்லப் பண்ணுது. நான் சந்திரபாபு மாதிரியே தான் நாகேஷ் இருக்காருன்னுவார். நாகேஷுடைய சந்திரபாபும் ஒரு வித்தியாசமே கிடையாது. அவரும் மாதிரி இவரும் நல்ல டான்ஸர், நல்ல கேரக்டர், எல்லாமே காமெடி ஆக்ட் பண்ணுவார். அவரை மாதிரியே பேசுறது இது பண்ணுவார். நாகேஷ் என்னன்னா சந்திரபாபுவோட இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டோரி நாலேஜ் ஜாஸ்தி இருக்குது. அந்த ஸ்டோரி மைண்டு எப்படி பண்ணணும் இது பண்ணணுன்றது ரொம்ப இது பண்ணி நாகேஷ்கால் ரொம்ப ஃபாதர் ரொம்ப. அதுவும் தங்கவேலு இவங்கெல்லாம் போனது நாகேஷ் தான் ரொம்ப அப்படி. அது காரணம் இன்னொன்று என்னன்னா, அந்த ஜெயகாந்தன் படத்தை சிறுநேரம் செல்லும் இதில் நாகேஷ் தான் பண்ணணும் அந்த ரோல்னு ஜெயகாந்தன் சொன்னார். ஃபாதரும் உடனே அதை இது பண்ணார். சரி நம்ம நாகேஷ் இது பண்ணிடலான்னு. அப்போ உங்களுக்கு தெரியும் நாகேஷ் திடீர்னு இதாகிட்டார். ஆக்சிடென்ட்டு இது உடம்பு சரியில்லாமல் படுத்து அவர் கோமா ஸ்டேஜில் இப்போ இறந்து போயிட்டாருன்ட்டாங்க. நாங்களும் ஒரு வாட்டி மாலைலாம் சீரியஸாக இருந்தார். நாங்கள் மாலையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம் ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு. போயிட்டு இறந்து போயிட்டா செய்தி கேட்டால் இல்லை இன்னும் அது இதில் தான் இருக்கார், இன்னும் இருக்கார். இல்லை இப்போ இன்றைக்கோ நாளைக்கேன்னு நான் அந்த படத்தில் பாதி எடுத்துகிட்டு நாகேஷோட நிற்கிது. சில நேரம் சில மாதிரி எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 வருஷம் அந்த படத்துக்கு. ஒன்றுமே இல்லாத படத்துக்கு 2 வருஷம். காரணம் ஷூட்டிங் இல்லை 2 மணி நேரம். அடுத்தது ஒய்ஜி பார்சன் சார் ஃபாதர் அவர் தான் பண்ணணும்னுட்டார். அவர் அப்போ ஆஃபீஸில் வேலை செய்கிறார். ஆமாம். ஸோ அவரால் வரவே முடியாது. ஏன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கேன், நடிக்கக்கூடாது, பர்மிஷன்லாம் வாங்கணும், கலெக்டர்கிட்ட வாங்கணும், நான் ஜாயின்ட் ஷிப் கண்ட்ரோலர் இருக்கிறதுனால முடியாதுன்னா சரி ஃபாதர் அவர் வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா, வரும்போது எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவரே வந்தோடனே அதுக்கப்புறமா சரி நாகேஷ் வச்சு எடுத்துக்கும்போது கரெக்டாக முக்கியமான சீனில் நாளைக்கு பண்ணுறேன்றவர் அன்றைக்கி ராத்திரி அவருக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம். அப்போ பல பேர் சொன்னாங்க, இல்லைங்க நாகேஷ் இது பண்ணிவிட்டு வேறு யாராவது நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம், கொஞ்சம் தானே எடுத்துருக்குறோம், ரீஷூட் பண்ணிடலாம், நாகேஷ் வரமாட்டார், அவர் இறந்து போனது தான் எம்எல்ஏ, அவரோட செய்தி அதுதான் கேட்கணும். பார்க்கலாம் பண்ணி ஃபாதர் வெயிட் பண்ணி நாகேஷ் நிச்சயமாக வருவான்னு நாகேஷ் அது மாதிரி வந்தார். திருப்பியும் அந்த சீனை பாதி முடிச்சு போன சீன் திருப்பியும் பாதி எடுத்து அதுலேருந்து எடுத்து திருப்பியும் செட்டை போட்டு திருப்பி நாகேஷ் ஃபினிஷ் பண்ணி ஃபுல் படத்தை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தார். ஆக்சுவலா விடோய
நடிகரான தனக்கு ஒரு விடோவே வேணும்னா அவன் தயாரா இருந்தா போதுமோ? நம்ம தேசத்துக்கு விடோஸ் எல்லாம் தயாரா இருக்க வேண்டாமோ? அதுக்கப்புறம் நடிகை நாடகம் பார்க்குற ஆளு நாகேஷ் வந்தார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோல். அதுக்கப்புறம் இருந்தார். அது அந்த சிவநாயகம் அவ்வளோ ப்ராப்ளம், எவ்வளோ கிட்டத்தட்ட 18 மாதம் 24 மாதம் ஆகிப்போச்சு படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு இது மாதிரி டிலே பண்ணுற வர மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்க. ஸ்ரீகாந்த் பிஸி, அப்புறமா வந்து நடுவில் ஸ்ரீகாந்துக்கும் ஜெயகாந்தனுக்கும் ப்ராப்ளம். அவங்க இதில் ப்ராப்ளத்தில் ஸ்ரீகாந்த் வாண்டடாகவே வர மாட்டார். 2 பேரும் நல்ல நண்பர்கள் தானே அவங்க. நண்பர்லாம் இருந்தாங்க. திடீர்னு ஒரு இதாகி போச்சு. ம். இந்த ஆள் எங்கேயோ ஒரு மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லி ஜெயகாந்தன் போய் திட்டிருக்காரு. அதில் வந்து நான் எதுக்கு வரணும்னுவார், டேட்ஸ் கொடுக்க மாட்டார். ஸோ நான் வர முடியாது. ஒரு நாள் அப்போ ஜெயகாந்தனே போயினார், போய் ஸ்ரீகாந்த்கிட்ட போய் பேசி, என்னப்பா இது மாதிரி டேட்ஸே நீ கொடுக்க மாட்டேன்றியாம, என்ன என் மேலே இருந்தால் இது இருந்தால் என்ன நீ சந்தி, அதுக்கு பார்க்கணும், அதுக்காக அவங்கள இப்படி இது பண்ணாது, கஷ்டப்படுத்தாதுன்னு அந்த அளவுக்கு பேசி திருப்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஸ்ரீகாந்த் உடனே அவர் அழுது இது பண்ண உடனே திருப்பியும் ஃப்ரெண்ட்ஷிப் இது பண்ணி. அப்போவோட பல படங்களில் இணைந்து பணியாற்றியவர்கள்னு பார்த்தா ஒரு பக்கம் விஸ்வநாத ராமூர்த்தி, இன்னொரு பக்கம் கவிஞர் கண்ணதாசன். ஆமாம், கண்ணதாசன் வந்து நான் சொல்லணும்னா அவர்கிட்ட நான் பழகினதெல்லாம் அது பெரிய ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். அந்த என்னுடைய சின்ன வயசுலேயும் அந்த இதில் கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதுகிற திறமையெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு பாதுகாப்பு ஒரு படத்தில் வந்து ஃபாதர் வரத்துக்குள்ளே இப்போ கண்ணதாசன் பாட்டு எழுதி போயிட்டார். எனக்கு அதிசயம் ஆகி போச்சு. ஏன்னா ஒரு 15 நிமிஷம்தான் அதுவும் பாதுகாப்பு படத்தில் வர சொல்லடின்னு ஒரு பாட்டு, ஃபேமஸான பாட்டு. அது வந்து ஃபாதர் வர்றது 9 மணி வரத்துக்கு 9:15 வரத்துக்குள்ளே எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அது மாதிரி கண்ணதாசன் அதே மாதிரி கண்ணதாசன் என்னன்னா பாவம் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப இப்போ ஒரு கஷ்டமான இதில் தான் இருந்தார். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ஃபோன் வரும், ஃபாதர் வந்து பேசுவார். அப்போது என்ன செய்வப்பா, அவருக்கு அர்ஜென்ட்டாக கண்ணதாசன் 5000 பீஸ் பணம் கேட்குறா, போய் கொடுத்துட்டு வந்துருப்பான்னுவார். போய் கண்ணதாசன் வீட்டில் போய் நான் கொடுத்துட்டு வருவேன், 5000 பீஸு கொடுத்துட்டு. அப்புறமா இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் அந்த பாட்டு எழுத வரும்போது அது கண்ணதாசன் அது ஓப்பனாகவே பேசுவார், எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் இருக்காது. அதான் காலையில் ஒன்று ஃபோன் பண்ண பாய், நீ வந்து உடனே கொடுத்து அனுப்பிச்சிருந்தீ, இப்போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் எதுக்குன்னு என்ன சொல்லுவார், அமீனா வந்து உட்காந்துருந்தான் காலையில் காட்டி நான் கிளம்பும் போதே வீட்டை விட்டு, சரி அவனுக்கு மோருலாம் கொடுத்து வச்சு தான் உனக்கு ஃபோன் அடித்தேன், இவனுக்கு ஃபோன் அடித்தா இவன் முடியாதுன்றான். யார் அவங்க ஏஎல்எஸ் சொல்கிறார், அண்ணன் தான். அதுக்கு தான் வந்தவுடனே அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டு அந்த மூட்லேயே வந்து அதே இது அப்படியே எழுதுறது பாட்டு கேட்டால் அந்த மைண்டு என்ன வீட்டில் நடக்குமோ அதே தான். அப்போ ஏன் பேர் தான் மகனை, ஏன் பேர் தான் அதே தான் கதை தான், தன்னுடைய இது தான் வச்சு. அது மாதிரி கண்ணதாசன் வந்து அதெல்லாம் வந்து நம்ம அவங்களோட சந்தித்து அவங்களோட வேலை செஞ்சது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு இது தான், பெரிய பாக்கியம்தான். இனிமேல் அது மாதிரி யாருக்குமே அது மாதிரிலாம் கிடைக்கவும் கிடைக்காது. அந்த மாதிரி அவர் கண்ணதாசன் வந்து நம்ம ஃபேமிலியில் அப்படி ஒரு க்ளோஸ் இது தான் ஃபாதர்கிட்ட இருந்து. ஃபாதருக்கு இன்னும் என்னென்னா ஒரு ஃபாதருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாருன்னா அது ஃபாதனுடைய என்ன நினைக்கிறாரோ அது அந்த பாட்டில் இருக்கும். கண்ணதாசன் அதை கரெக்டாக உள்வாங்கி அந்த பாட்டே அப்படியே அந்த பாட்டு இதில் கொடுத்துருவார். ஈவன் நீங்கள் சாந்தி படத்தில் கூட ஒரு இதில் வந்து வித்தியாசமான கதையாக இருக்கும்போது நடுவில் ஒரு சீன் தேவையாக இருக்கும், ஒன்று கலைஞர் எழுத வைக்கலாமா, எழுதினா தான் நல்லாயிருக்கும் அந்த பர்டிகுலர் சீன். நீங்கள் கூட சாந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்து ஒரு ட்ரீமாக வந்து ஒரே ஒரு 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 நடிகருடைய இதுவாக வரும் வசனம், அவர் தான் பேசுவார் ஒரு 15 நிமிஷம், அதுதான் சீன். அந்த கதைக்கு சினிமாவுக்கு அதுக்கு பதிலாக வரும் அதில் அந்த சீன். அது கண்ணதாசன் தான் எழுதினார். அவ்வளோ அழகாக அந்த சீனை எழுதி கொடுத்து கண்ணதாசன் உடனே ஃபாதர் சொன்னார்ன்றதுனால நிச்சயமாக இருக்கும்னு. ஏன்னா பல இதில் விட அவங்க ஃபாதரை வந்துட்டு டைட்டில் வைக்கும்போது கூட பாசம் மலர்னு வைக்கும்போது கூட இதுனா புது மலர் பேர் வைக்கிறீங்க, இது கேள்விப்பட்டது இல்லையே, இதுக்கு நான் பாச மலர்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு. இது மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்களே தமிழில், அது மாதிரிலாம் இது மாதிரி இது பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்கன்னா கண்ணதாசன் உடனே போட்டார் பாருங்க, இது போட்டு டைட்டிலில் ஒரு சாங், அன்பு மலர் அந்த மலர் அந்த மலர் வந்து பாசத்தில் வந்து பாச மலர்னு முடிப்பார். அது அந்த பதில் அதில் சொல்லி விட்டுருவார். அப்போ ஒரு சீனுக்கு ஒரு லிங்க் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி எழுதி கொடுத்துருவார் கண்ணதாசன். அதை வச்சு படத்தில் வந்து ஃபாதர் என்ன நினைக்கிறாரோ அந்த சீனில் ஃபினிஷ் பண்ணுறாரு. அது மாதிரி தான் அவங்களும் ஃபாதருக்கும் கண்ணதாசனுக்கும் அவ்வளோ ஒரு இதில் ஃபோன்லேயே கூட பேசி முடிச்சிடுவார். ஃபாதர்கிட்ட சொன்னார்னா அது கண்ணதாசன் உடனே ஒன்று பண்ணி கொடுத்துருவார். எந்த இதுலேயும் டிலே கிடையாது. சென்சாரில் ஏதாவது ஒரு தூக்கிட்டாங்கன்னா அங்கேயே இப்போ பாவமணிப்பில் வந்து எதனை கண்டான் மதங்களை படைத்தான்னு வரும், உடனே அவர் சென்சார் அப்போ சாஸ்திரி வந்து தூக்கிடான்ட்டாங்க, மதங்களை எல்லாம் வரக்கூடாதுன்னு.
உடனே ஃபாதர் அங்கேருந்தே ஃபோன் பண்ணால் இப்போ கண்ணதாசன் ஃபோன்லேயே எதனை கண்டான் பணதனை படைத்தான்னு எழுதிருங்க, இந்த மதங்களை படைத்தான் பணதனை, எதனை பார்த்து பணத்தை படைச்சான்னு போடுங்கன்னு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்ததே கிடையாது. எனக்கு அந்த வயசில் அப்படி பார்க்கும்போது என்னடா எப்போ, ஏன்னா அந்த ஹைட்டுக்கு அந்த பொட்டு அவர் வச்சுக்கிறதுக்கு ஸ்டைலு பார்த்தா லட்சணமாக இருப்பார். என்ன பார்க்கறதுக்கே என்ன அழகு வந்து உட்கார்றதும் பேசுறதும். ஒரு அது இல்லாமல் ஒரு மரியாதை, ஒரு ஆஃபீஸ் பாய் கூட ஒரு ஒரு மரியாதை கொடுக்கும். அவரும் சரி விஸ்வநாதன் சாரும் ஒரு ஆஃபீஸ் பாய்னா வாடா போடான்னு என்னை விஸ்வநாதன் நான் கூப்பிட்டு தான் நான் பார்த்ததே கிடையாது. அவன் அப்படி கேட்பேன், ஏன் சார் அவங்களோட நீங்கள் அண்ணா என்னன்றீங்களேன்னு. இல்லைப்பா திடீர்னு அவங்களுக்கு ப்ரொடியூசர் ஆகிடுவான், நம்ம எதுக்கு அவர் நம்மளை போய் வாடான்னு ஒருத்தனை ஏன் கூப்பிடணும், பாப்பா போப்பான்னு தான் இருக்குது நம்ம அப்படி சொல்லுவோன்னு. விஸ்வநாதன் வந்து ஃபாதருக்கு வந்து விஸ்வநாதன் வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் அந்த பார்ட்னர்ஷிப் அந்த புத்தா பிக்சர்ஸ் பதிபக்தியில் இருந்ததுலேருந்தே பணம் படத்தில் ஃபாதரை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்து விஸ்வநாதன் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தபோதே ஃபாதர் அப்படியே 2 பேரும் பழக்கத்தில் இருந்ததுனால இவர் ஃபோன் பண்ணி இவர் படம்னா விஸ்வநாதன் தான். அது ப்ரொடியூசரே டிசைட் பண்ணி இவர் ஃபாதர் பண்ணுறாங்க, போய் பேசி பணங்கனெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணங்கள் வாங்குறதுக்கும் நீங்கள் சில நேரம் செல்வத்தில் வந்து விஸ்வநாதன் எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். எவ்வளோ 25,000 ரூபா இருக்குமா? 11,000 ரூபாய். 11,000 ரூபா தான் மியூசிக் டைரக்டர் சம்பளமே. அதுக்கு வந்து அட்வான்ஸ் வந்து 1000 ரூபாய். அப்புறம் அந்த நாராயணன் மியூசிக் அவரோட மேனேஜர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து அர்ஜென்ட்டாக 2,000 ரூபாய் கொடுக்க முடியும் அப்பா, 2,000. பட் அந்த காலகட்டத்தில் அது பெரிய விஷயந்தான் வச்சுங்க. அப்போ சொல்கிறேன், அப்படிலாம் இருந்து அவங்க வந்து விஸ்வநாதனுடைய ஃபாதர்கிட்ட இது பண்ணுறது. அவர் விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாதர் படங்கள்னால் அது ஒன்றும் யோசிக்கிறதுலாம் கிடையாது, வந்து ஒத்துக்கிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது. நம்மளே மாற்றி தான் பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து ஃபாதர் வந்து இந்த விஸ்வநாத ராம இப்போ பிரிஞ்ச உடனே ஃபாதர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். ஏன்னா ராமூர்த்தி ஒரு பெரிய கலைஞர், வயலின்ல அந்த வந்து வயலின்லேயே அந்த ஆள் சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பணியாற்றிய காலத்துலேருந்தே அப்பாவுக்கு தெரியும். என்னடா பிரிஞ்சிட்டாங்களேன்ற போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது அவங்க திருப்பி ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ இது பண்ணார். பட் ராமூர்த்தி அவருடைய பிஹேவியர்னால தான் விஸ்வநாதன் அவங்கள ஒதுக்க ஆரம்பித்தார். அவருடைய இது போட்டு ஓவராக அந்த இது பண்ணுறது, ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது, அதில் போய் கேட்டா பண்ணுறது, செட்டுக்கு ரெக்கார்டிங் அப்படியே வர்றது. ஈவன் அப்போ ஃபாதர்னா கூட அப்படி கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு திருமணமலை வச்சு சாது மிரண்டால் எடுக்கும்போது மியூசிக் வந்து ராமூர்த்தி தான் போட்டார். அப்போ விஸ்வநாதன் சொன்னார், பாய் ராமூர்த்தி பாவம் என்ன பண்ணுவார், அவருக்கு நான் இப்போ மியூசிக் கொடுக்குறேன் சார். விஸ்வநாதன் ஒன்றும் சொல்ல கொடு பாய் அப்படின்ட்டார். நான் அவனை கூட விஸ்வநாதன் ஒரு பேக்கெட்டை போட்டு ராமூர்த்தி போட்டு மொட்டை ராமூர்த்தி போட்டால் யாருக்கு தெரிய போகுதுன்னாரு. இல்லை பாய் ராமூர்த்தி இது பண்ணுவேனா, அதுக்காக இது பண்ணுவேன்னா விஸ்வநாதன் போட்டது சரி. அது ஃபஸ்ட்டு படம் ஃபாதர் தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் சொர்க்கம் படம் வந்து ராமன் தான் கொடுத்தாரு. ராமன் ஏதோ தூரத்து ரிலேஷனோ என்னவோ தெரியல அவங்களுக்கு ராமூர்த்தி. ஸோ அவங்க இதில் அப்படி வந்துட்டு ராமூர்த்தி அவர் அடுத்த படம் அந்த படம்லாம் பண்ணும்போது கூட அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் வருவார். ஓவராக அந்த சமயத்தில் செட்டில் வர்றது, ஃப்ளோரில் வந்து ஆர்கெஸ்ட்ராலாம் வந்துட்டு இதாகும் போது கொஞ்சம் அதனால தான் அவர் வந்து நல்ல ஒரு இவர் தான். அதில் ஒன்றும் பெரிய ஞானஸ்தான். அது அந்த ஒரு பிரச்சனை ஒழுக்க இதனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுதான் ஒதுக்கிட்டாங்க ஃபீல்டில். இல்லாட்டா ராமூர்த்தியும் வந்து நின்றுருப்பார். திருப்பியும் வந்து அவங்க சேர்றது அதெல்லாம் இது பண்ணி விஸ்வநாதனே அட்ஜஸ்ட் பண்ணார். ராமூர்த்தியோடு சேர்ந்துட்டு அவருடைய கூடவே தான் வச்சுருந்தார். கடைசி காலத்தோட இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட வச்சார். விஸ்வநாதனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து நீங்கள் மனுஷனே கிடையாது, தெய்வங்கள். வந்து விஸ்வநாதன்லாம் வந்துட்டு அவர் அதாவது ஒரு இப்போ அவ்வளோ பெரிய புகழ், அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவ்வளோ பெரிய இதுவேன்றதுலாம் வந்து ஒரு மனசுலேயே கிடையாது. அவர் யார் வந்துட்டு ஒரு குழந்தை தான். என்ன நம்மளுக்கு நான் சொல்லக்கூடாது, பட் எனக்கு அந்த நான் குழந்தையாக இருக்கும்போது அவரை பார்த்தபோது என்னடா இப்படி ஒரு மனுஷனுங்களா இவங்கெல்லாம். விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி இருக்க ஃபீல்டு இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்க ஃபீல்டில் எப்படி இருக்கிறாங்கன்றதுன்னு தெரியும். அந்த விஸ்வநாதன்லாம் நினச்சிருந்தாருன்னா ஒரு கலைக்கிருக்கலாம், இல்லை பிழைக்க தெரிஞ்சிருந்தால் கூட எவ்வளோ பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் விஸ்வநாதனும் சரி, நீங்கள் சொன்னதுக்கு கேள்வி கேட்டதுக்கு அந்த விஸ்வநாதனும் சரி, கண்ணதாசனும் சரி, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கனவாக அவங்களாம் ஒரு தெய்வமாக தான் எனக்கு தெரிகிறாங்க. அவங்கள நம்ம வந்து தெய்வமாக வந்து நம்மகிட்ட பழகிட்டு போயிட்டாங்க போல இதுன்ற மாதிரி தான் சிவாஜியும் சரி, ஜெமினி கணேசனும் சரி. உங்களுடைய பேர் முதல்ல தயாரிப்பாளராக எந்த படத்தில் வந்தது?
சில நேரம் ஏபிஎஸ் ப்ரொடக்ஷன். அதான் ஃபாதருடைய பேரே வச்சு ஏபிஎஸ்ன்னு வச்சேன். ஃபாதர் வந்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்படியே இருக்குது, நம்ம படம் வந்து பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணி வெயிட் பண்ணினாரு. நான் இல்லைப்பா நான் தனியாக பேனர் போட்டுக்கிறேன், அதுக்கு மாத்திரம் நீ அவ்வளோங்க பண்ணுன்னு சொல்லி நானே வந்து ஏபிஎஸ் ப்ரொடக்ஷன் சொல்லி ஏபிஎம்சிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏபிஎஸ்ன்னு அந்த ப்ரொடக்ஷன் வச்சு நானே பேனர் வச்சு ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஸ்டுடியோ தனியாக ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வித்தியாசமான படம் எடுக்கிறேன்ப்பா நான், இல்லாட்டா நீங்கள் இருக்கும்போது நான் பாலச்சந்தர் சாரை போய் புக் பண்ணுறேன். அப்படி தான் நான் ஆரம்பிச்சதே. எனக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம படங்கள்லாம் பண்ணணும் போது ஃபாதர் வந்து ரைட்டு சரி. அப்போ இருக்கும்போது என்னடா பண்ணுவது, இது சிறநாயகன் செல்வன் எனக்கு கிடச்சிது. அப்போ தான் சாகித்ய அகாடமி அது வாங்குது. அதுக்கு முன்னாடி ஆனந்த விடலில் வந்து அவர் வந்து அக்னி பரீட்சைன்னு அதை எழுதுகிறார் ஒரு சிறுகதையாக. அந்த சிறுகதைக்கு பதில் சொல்லி தான் அந்த நாவலாக வந்துருச்சு, தினமணியில் கண்டினியூ ஆச்சு. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தபோது நான் அந்த காலேஜில் படிக்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது ஜெயகாந்தன் மேலே ஒரு இது வந்து தான் நம்ம பண்ணணும் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஏபிஎஸ் ப்ராடக்ட் தான் ஃபஸ்ட்டு பிக்சரே இருந்தது. அது கண்டினியூஷன். அடுத்தது வந்து இந்த ட்ராமா ரொம்ப பார்ப்பேன். இவங்க நம்ம பிரசன்னா இவங்க நடித்து அந்த உங்கள் இவர் வேதம்பூதி கண்ணன் அவர் தான் அதுக்கு வந்து ரைட்டர் அந்த சுபமுகூர்த்த பத்திரிகை. கண்ணன் உங்களுக்கு தெரியுமா, நல்ல இன்டெலிஜென்ட்பா. ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் ஞானராஜசேகரனோட சேர்ந்து பணியாற்றிங்க. ஆமாம், எப்படி அந்த வாய்ப்பு? ஞானராஜசேகரன் வந்து அதான் இந்த ஜெயகாந்தனுடைய பாதிப்பு எனக்கு இருந்ததுனால ஞானராஜசேகரன் டி ஜானகிராமனுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணுறாரு அவருடைய மோகம்புல். ஆமாம். ஸோ இது மோகம்புல் பண்ணும்போது என்னடா இருந்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இது படம் பண்ணுறாருன்னு சொல்லி அவருடைய பழக்கம் வேறுபட்டும் போது லெலின் சாருக்கும் ஞானராஜசேகரன் ரொம்ப க்ளோஸ். லெலின் சார் இல்லாமல் தான் ஞானராஜசேகரன் படம் பண்ண மாட்டார். எடிட்டிங் லெலின் சார் இருக்கணும், இருந்தால் அவர் ஒத்துப்பார். லெலின் சார் முடியலன்னா கூட அவர் படம் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது படம் ஆரம்பிக்கணும்னா என்ன தான் கூப்பிடுவார் ஃபஸ்ட்டு. அவர் நீங்கள் வாங்க இதே நீங்கள் வந்து இப்போ எனக்கு நீங்கள் தான் பேச முடியும், லேபில் போய் கேட்க முடியும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாரதி படம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பாரதி படம் வந்து மீடியா டீம்ஸில் அவங்க பண்ணுறதா இல்லை. எங்களுடைய பெரிய பிரதருடைய ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, மீடியா டீம்ஸில் ஓனர் இருக்கார், அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு இவங்க வந்து மாதிரி சொல்லியிருக்காரு, ஞானராஜசேகரன் ஒரு கதை ஸ்கிரிப்ட் வச்சுருக்கார் பாரதியை பற்றின்னு. சுஜாதா வந்து அதை லைக் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை லைக் பண்ணி இது படமாக நிச்சயமாக பண்ணலாம், நல்லா தான் போகும்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து முதல் கமல்ஹாசன்கிட்ட இது பண்ணாங்க. எல்லாம் அலைஞ்சு பார்த்து எதுவுமே ஒத்து வராதனால கடைசியில் வந்து லெலின் வந்து ட்ராமா நம்ம மராட்டியில் இது மாதிரி ஒருத்தன் இருக்கான் ஷாயாஜி ஷிண்டே, அவனை பிடிச்சி இது பண்ணும்போது மேக்கப் டெஸ்ட்லாம் போட்டபோது கரெக்டாக இருந்தான். ஸோ அதை வச்சு அவனுக்கு ஹிந்தியில் நம்ம தமிழில் எழுதி கொடுத்தாலும் அந்த ஆளும் அதை யூஸ் பண்ணார். இது இளையராஜா பாட்டு 2வது அது லெலினால் அவருக்கு வந்து ஞானராஜசேகரன் லெலின்கிட்ட திரும்ப விட்டதுனால இளையராஜா வந்து அந்த பாரதி படம். ஸோ நம்ம அந்த படத்தில் வந்து நான் மீடியா டீம்ஸில் போய் ஜாயின் பண்ணும்போது இவர் கரெக்டாக அங்கே வர்றார். மீடியா டீம்ஸில் இவங்க வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷன் இது கண்ட்ரோலர் நம்மள தான் அந்த ப்ரொடக்ஷன் வந்தாலும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம போய் டைரக்டரோட டீல் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து ஞானராஜசேகர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஆசை எனக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த பாரதி படத்தில் வந்து. அதுக்கடுத்து கண்டினியூஷன் வந்து நம்ம பெரியார் படம் எடுக்கணும் வந்தபோது தான் சத்யராஜை வச்சு இது பண்ணும்போது அது வந்து கண்ணன் வந்து அது வந்து தங்கர் பச்சன் பண்ண பாரதி படத்தும் பெரியார் படத்தில் வந்து இவர் கண்ணனை வச்சு பண்ணணும்னு தான் வச்சு. பட் கண்ணனுடைய டேட்ஸ் கிடைக்காதனால, ஆனால் கண்ணன் தான் வந்து ஏதோ ஒரு படம் ஷூட்டிங்கில் கண்ணன் சத்யராஜ் இருக்கும்போது நானும் ராஜசேகரனும் போகிறோம் சத்யராஜை பார்க்குறதுக்கு. அந்த ஷூட்டிங்கில் போய் கண்ணன் வாங்க நாங்கள் வந்து சத்யராஜ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் போது ஞானராஜசேகரன் சத்யராஜ்கிட்ட அப்போ தான் அறிமுகமாகிறாரு. பெரியார் படம் பண்ணணும் போது அந்த பெரியார் படம் அவர் ஒரு பைசா வாங்கிக்காமல் சத்யராஜ் பைசா ஃப்ரீயாகவே படம் பண்ணி கொடுத்தாரு. அந்த அதுக்கு தான் அவர் நவரத்னம் மோதிரம் இன்னைக்கு கூட பெரியார் போட்ட நவரத்னம் மோதிரம் தான் அவருக்கு கிடச்சிது, அந்த அவர் படத்துக்கு நடித்தது அவருக்கு. ஸோ அதில் பெரியார் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஞானராஜசேகரனுடைய ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன், அவருக்கு ஒத்து வந்தது. கடைசியில் நான் அந்த டெல்லிக்கு போனதுனால அவர் இந்த ராமானுஜம் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தது பண்ணார். இப்போ கூட படம் பண்ணணும்னு தன்றாரு. பட் அவருடைய ஸ்டைலுக்கு வந்துட்டு இம்பெல்லாம் வந்து கஷ்டம் அந்த. ஏன்னா ஒன்று இன்றைக்கி இருக்க காலம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்க காலகட்டம் ஒன்று புதுசாக எடுத்தணும், ரப்பர் பந்து மாதிரி படமாக எடுக்கணும், இல்லாட்டா ஒரு பெரிய லெவலில் போய் படம் தான் இந்த மாதிரிலாம் எடுக்கணும். ஒன்று புதுசாக எடுத்து நம்ம ஒரு இந்த மாதிரி எடுக்கலாம்னா கஷ்டம், எடுத்து அது வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது.
நீங்கள் தான் சொல்லுங்கள், ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் நீங்கள் எடுக்கல? நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை படத்தை நான் எத்தனை வாட்டி பார்த்துருப்பேன் தெரியுமா? அருமையான படம். சரி, அருமையான படம். அது வந்துட்டு கடைசி சீன்லலாம் நீங்கள் அது ஒரு பாசமலர் தான். எப்படி நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியல. அதுவும் சி ராஜேந்திரன் வச்சு அதெல்லாம் வந்து ஃபாதர்லாம் இருந்து பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, எண்ணி இருக்கும் ஒன்று வச்சு அந்த வாழ்க்கை படத்து. சிவாஜி வந்துட்டு அது வந்துட்டு சூப்பர் சூப்பர். இளையராஜாவுக்கும் உங்களுக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்களா, லெலின் சாருக்கு மியூசிக் மேலே ரொம்ப இது. லெலின் வந்து இசை மேலே இருந்து லெலினுடைய மாஸ்டரும் இளையராஜா போய் தன்ராஜ் மாஸ்டரும் ஒரே இது. ஆனால் இளையராஜாவுக்கு வந்து தன்ராஜ் மாஸ்டர்கள். லெனினுடைய எடிட்டிங் திறமை பற்றி அப்பா எப்போது பேசியிருக்காரா? லெலின் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுதான். அவர் வந்து இன்றைக்கி கூட வந்து நான் வந்து பீம்சிங்குடைய பையன் சொல்லி அவர் விருப்பப்படுறது இன்றைக்கி வரைக்கும் கூட. லெலினுடைய அப்பா பீம்சிங் சொல்லி தான் யாராவது கேட்டாங்க, லெலின் அவருடைய அப்பாவா இவர். பல வருடங்களாக சினிமா பார்த்துட்டீங்க, இப்போ சினிமா உலகம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்க? இன்றைக்கி சினிமா உலகம் வந்துட்டு எப்படின்னா பணம் இருந்தாலும் அண்டு ஹீரோயிசம் இருந்தால் தான் முடியும். ஹீரோவுடைய தயவு வேணும். அதுக்கு மேலே வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.